ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெமிஸ் கிச்சன். ஹெமிஸ் கிச்சனில் இன்றைக்கி என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன்னா, ஒரு கோழி ஈரலை வச்சு ஒரு தவா ஃப்ரை தாங்க பண்ண போகிறேன். அதுவும் பட்டரெல்லாம் போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு தவா ஃப்ரை. வாங்க அந்த தவா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு தவா எடுத்திருக்கேன். அதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கலாம். பாருங்கள், சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டும் நான் தட்டி வச்சுருக்கேங்க. அரைக்கில தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கருவேப்பிலை எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கோழி ஈரல் வாங்கி இந்த மாதிரி ஒரு தவா ஃப்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஈரல் பிடிக்காதவங்க கூட சும்மா செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கோழி ஈரல் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இதுக்கு ஹைலைட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் தக்காளியை இதுக்கப்புறம் தாங்க போட்டு நம்ம வதக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா இதை வதக்கி விட்டுட்டு, நான் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதை இது மேலே அப்படியே தூவிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்க தாங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது மேலேயே நான் ஒரு தக்காளி பழம் எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடலாம். பொறுமையாக வதக்கி விடுங்க. நம்ம தவாவில் செய்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும். இது கடாயிலையும் செய்யலாம், ஆனால் இந்த மாதிரி தவாவில் செய்யும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது மேலேயே இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கலாங்க. உப்பையும் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சுடுங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன் மஞ்சத்தூள். தனி மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1 ஸ்பூன் போடுறேன். போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் ஒரு பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ இதை சிம்மில் வச்சு நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். பாருங்கள், நம்ம மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சிம்மில் வச்சு தான் வேக வைக்கிறோம். இந்த ஈரலை லைட்டாக அப்படி உடச்சி விட்டால் தான் அதில் அந்த மசாலாலாம் ஏறிட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட. அதனால் அப்படி உடச்சி விட்டுக்கோங்க. இல்லைன்னா குட்டி குட்டியாக அரிஞ்சு கூட நம்ம போட்டுக்கலாம், சீக்கிரம் வெந்துடும். திருப்பி நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பாருங்கள், ஈரல் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சோடு பட்ரு போட்டுக்கிறேங்க. இதை போட்டு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். பட்ரு போட்டு செய்யும்போது பட்ரு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சிடலாம். சிம்லையே போட்டு வேக வைக்கலாம். தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றக்கூடாது. பாருங்கள், நம்ம பட்ரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது கூட நம்ம பெப்பர் தூள் போட்டுக்கலாங்க. இடித்து வச்ச பெப்பர் நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பெப்பரை போட்டு. இந்த மாதிரி ஒரு ஈரல் தவா ஃப்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஈரல் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் ஒரு தவா ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம். ரச சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் அவ்வளோ டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நான் ஈரல்லாம் நல்லா இப்படி உடச்சி விட்டுட்டேன். அப்போ தான் நல்லா மசாலா பிடிக்கும்னு. ஈரல் சீக்கிரம் வெந்துருங்க. அதனால் நீங்கள் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை தூவி நம்ம சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், ஈரல் தவா ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதே மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ சத்த நேரம் மூடி போட்டுடலாம். பாருங்கள், ஒரு அருமையான கோழி ஈரலை வச்சு ஒரு தவா ஃப்ரை பண்ணி காட்டியிருக்கேன். அது பட்டரெல்லாம் போட்டு அவ்வளோ டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.